அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் ஒரு புதிய கோர்ஸோடு ஆண்டவரே ஒரு வகுப்பில் நாங்கள் மறுபடியும் சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும். இந்த பென்டடியூக் நாங்கள் படிக்கும்போது ஆண்டவரே அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற ஆழமான அர்த்தங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். நம்ம பைபிள் ஸ்டடியில் இது எத்தனாவது கோர்ஸு? 7. இல்லை, ஆண்டவருடைய கிருபையில் இன்ட்ரோடக்ஷன், பிப்ளிக்கல் ஹெர்மனியூட்டிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு தி ஓல்ட் டெஸ்டமெண்ட், இன்ட்ரோடக்ஷன் டு தி நியூ டெஸ்டமெண்ட், மார்க், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், ரெவலேஷன், ஜான். 7 கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு 3 கோர்ஸுன்ற ஸ்பீடில், 2 கோர்ஸ் இல்லை 3 கோர்ஸுன்ற ஸ்பீடில் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு கோர்ஸாக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக? பட் எனிவே, நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவருடைய கிருபையினால் இந்த கோர்ஸ் இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ மற்ற கோர்ஸ், இப்போ ஜான் படித்தோம். ஜானில் நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா, ஜான் வந்து ஹைலி தியாலஜிக்கல். ஜான் ஹைலி தியாலஜிக்கல். அப்போ என்ன ஆகுதுன்னா, சில நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் இட்ஸ் வெரி டீப். மொத்தம் 21 சாப்டர், பட் வி ஸ்பெண்ட் நியர்லி 23 வீக்ஸ். ஓகே, ஆனால் பென்டடியூக் அப்படி இருக்க போகிறது இல்லை. பென்டடியூக் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பென்டடியூக்கோடைய கண்டென்ட் வந்து அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்குது. அதனால் பென்டடியூக் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக நம்ம we are going to enjoy. அதனால் இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ் இன்றைக்கி நான் கிளாஸ் உள்ளே போல் we are going to see இதோடைய இன்ட்ரோடக்ஷனு இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரைட். ஸோ அதனால் இந்த கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணிடுறேன். இங்கிலீஷ் வந்து நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நான் அனுப்பினேன்னு நினைக்கிறேன். தமிழில் புதுசாக வரவங்களுக்கு ஐயா ஒன்று எடுத்துக்கிங்களா, அக்காவுக்கு ஒன்று கொடுத்துருங்க. ரைட். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்க. பாபையா, சரி, புதுசாக வரவங்களுக்கு கோர்ஸ் பேப்பர் மட்டும் கொடுத்துருங்க. அப்பப்பா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் எனக்கு படிக்க வரும்னு சொன்னீங்கன்னா, நான் குரூப்பில் இங்கிலீஷில் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். தமிழ் இருக்குது குரூப்பில், இங்கிலீஷ் ஆல்ரெடி ரிசீவ்ட். வேணால் நான் அடுத்த வாரம் அது ஒரு பேப்பர் கூட நம்ம இங்கிலீஷ், பியூர் இங்கிலீஷ் நான் கொடுத்துறேன். சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 புக்ஸ் இல்லை, 5 டிவிஷன்ஸ். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 புக்கு இல்லை, 5 டிவிஷன் தான். ஆனால் ஒரு ஸ்டோரி தான், அதாவது ஒரு நெரேஷன் தான். 5 டிவிஷன் தான், அவ்வளோதான். ஸோ எப்படி சொல்லலாம், ஒரு விஷயத்தை 5 எபிசோடில் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். 5 எபிசோடில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோர்ஸில் வந்து we are going to find out the theology inside. அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க போகுது. அந்த தியாலஜி, அதுவும் சும்மா சாதாரண தியாலஜி இல்லை, கவனன்டல் தியாலஜி. கவனன்டல் தியாலஜியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, கோர்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 வீக்ஸ். இன்னையோட சேர்த்து 15 வீக்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரோடக்ஷன் டு த பென்டடியூக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதோடு சேர்த்து வந்து நாம் நெக்ஸ்ட் வீக் இருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு வரணும்னா, அந்த சாப்டர்ஸை படிச்சுட்டு வந்துடணும். தட் இஸ் யுவர் டியூட்டி. நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வரும்போது, இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் தான். ஆனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம சாப்டர்ஸை படிச்சுட்டு வரோம். அப்போ என்ன சாப்டர்ஸ் படிச்சுட்டு வரோம்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து ஜெனசிஸ் 1 to 3 படிச்சுட்டு வரோம், கிரியேஷன் அண்ட் ஃபால். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 to 11 வந்து நம்ம வந்து பிரைமீவல் ஹிஸ்டரின்னு சொல்கிறோம். பிரைமீவல் ஹிஸ்டரின்னு சொல்கிறாங்க, ஆதிகால வரலாறு. அதில் நமக்கு நிறைய விஷயம் இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, காயின் ஆபேல், ஃப்ளட்டு, பாபில் டவரு, அதுக்கப்புறம் இந்த கவனன்ட்டு, ஃபஸ்ட்டு கவனன்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்த வாரத்தில் ஜெனசிஸ் 12 to 25 ஏப்ரஹாம்ஸ் லைஃப், 26 to 50 ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவங்களுடைய எல்லாருடைய லைஃப்பும் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸோடஸ்குள்ளே போயிடுவோம். அங்கே நம்ம 1 to 6 வந்து அந்த அடிமைத்தனம் பார்ப்போம். அப்புறம் 7 to 15 வந்து எப்படி வெளில வந்தாங்க, அந்த 10 வாதைகள் பார்ப்போம். 8th வீக் வந்து 16 to 24 சைனாய் கவர்னன்ட்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃபைனலாக அதே சாப்டரில் 25 to 40 அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கிள், அது எப்படி அதை வடிவமைச்சாங்க, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் ஜஸ்ட் இமேஜின் 25 to 40 சாப்டர்ஸ், அது கிட்டத்தட்ட நியர்லி 15 சாப்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவிட்டிகஸ் வந்து 2 தான், 1 to 7 ஒரு நாள், அதுக்கு அடுத்தது 16 to 19, அதாவது அது ஃபுல்லாக ஹோல் லெவிட்டிகஸ் அதோட பார்த்து முடிச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆக்சுவலாக நம்ம டிவிஷன் படி நம்பர்ஸ் வந்து ஒரே நாள் தான் பார்க்குறோம், ஒரே நாள், நம்பர்ஸ் 1 to 20. ஸோ ஒரே வீக்கில் நம்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி மட்டும் 2 வீக்ஸ் பார்க்குறோம். அடுத்தது ஃபைனலாக நம்ம ஒரு எவால்வேஷன் மாதிரி வச்சுக்கிறோம். ரைட், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அகெயின் இதுவுமே ஒரு எக்ஸ்டென்சிவாக நம்ம படிக்க போகிற மாட்டோன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் இல்லை தான், எக்ஸ்டென்சிவாக நம்ம படிக்கல. ஆனால் இப்போ எக்ஸ்டென்சிவாக படிக்கணும்னா டெய்லி 3 hours இப்படி வச்சுக்கலாம், டெய்லி 6 months படிச்சிடலாம். டெய்லி 2 hours 6 months வச்சோம்னா படிக்கலாம். அதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. அது வந்து ஃபுல் டைமாக அந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா தான் அடுத்த மாஸ்டர்ஸ் லெவலில் அது படித்தா தான் நமக்கு முடியும். நாம் வந்து வி ஆர் இன் பிகினிங் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். இஃப் யூ ஆர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து போகலாம். ஐ ஹாவ் ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது, உங்களுக்கு யாருக்கு இங்கிலீஷில் இருக்குது, இது யாருக்கு விருப்பமோ நான் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் படிச்சுக்கலாம். ரைட், இப்போ நம்ம பேக் டு தி சாப்டர். ஆமாம், ரைட். அதே மாதிரி நம்ம சர்ச்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஜெனசிஸ் வந்து ஒரு கிஃப்டாக எல்லா ஃபேமிலிக்கும் கொடுத்துருக்குறோம். ஆதியாகமம் அட்லீஸ்ட் அடுத்த 3 கிளாஸ்க்கு உங்களுக்கு அது தேவைப்படும். அதனால் அதையும் நீங்கள் பக்கத்தில் டெக்ஸ்ட் புக்காக நீங்கள் வீட்டில் படிக்கும் போதே அதையும் படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது நீங்கள் தான் பேச போகிறீங்க, இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் தான். அதனால் பென்டடியூக் அப்படின்னா என்ன? பென்டானா 5, ரைட், 5 ஆகமங்கள், 5, ரைட், ஓகே. ஆனால் இஸ்ரவேலர்கள் எபிரேய லாங்குவேஜில் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருந்தாங்க? தோரா. தோரானா என்ன? தோரா 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 தோரானா டு இன்ஸ்ட்ரக்ட், அவ்வளோதான். அதான் ஒரு மீனிங். இன்ஸ்ட்ரக்ட், கற்றுக் கொடுத்தல், பயிற்றுவித்தல். இதுதான் வந்து அதோடைய அடிப்படையான மீனிங்காக இருக்குது. இது என்ன மாதிரியான புக்? தோரா இந்த 5, இப்போ நம்ம 5யும் நான் முதல்ல சொன்னேன், இந்த 5ம் டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் இல்லை. 5 எபிசோட்ஸாக பார்க்கலாம், 5 டிவிஷனாக பார்க்கலாம், ஆனால் ஒரே புக்கு தான். ரைட், இஸ்ரவேல் மக்களுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர் இதுதான். இப்போ சங்கீதம் 119 நம்ம வாசிக்கிறோம், சாம் 119. அங்கே 9 வேதம் வர்றது எதுவுமே எல்லாமே எதை குறிக்குது? தோரா தான். அதுக்கப்புறம் தான் மற்ற புக்ஸ்லாம் கேனனைஸ் ஆகுது, உள்ள வருது அந்த அதுக்குள்ள. ஆனால் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் கேனனைஸ்டு ஸ்கிரிப்சர் எது? தோரா. ரைட், தோரானா என்ன? இப்போ காஸ்பல்லாம் என்னன்னு நம்ம சொல்லிடுவோம். தோரால என்னெல்லாம் இருக்கு, என்னது? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஆண்டவருடைய படைப்பு இருக்கு, வெரி குட். வேற
வரலாறு இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. வெரி குட். யாருடைய ஹிஸ்டரி? உலகத்தோட ஹிஸ்டரி இருக்கு. வெரி குட். யுனிவர்சல் ஹிஸ்டரி இருக்குது. வெரி குட். அடுத்து சொல்லுங்க. தோரா அந்த 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 ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள். காட்ஸ் கவர்னன்ட். வெரி குட். அதான் உடன்படிக்கை. கர்த்தருடைய உடன்படிக்கை அங்க இருக்குது. வேற இது இல்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்படி ரைட், எப்படி வாழணும், வாழ்வியல், வாழ்க்கை முறை, என்ன என்ன சாப்பிடணும். ரைட். ப்ராஃபசி. வெரி குட். பரவாயில்ல, உங்களுக்கு கிளாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பலி செலுத்துற முறை, சாக்ரிஃபைசஸ். வெரி குட். வேற அதிசயம், அற்புதம். சூப்பர். எல்லாமே கரெக்ட் ஆன்சரா வருது. எல்லாம் கவர் பண்ணியாச்சா? அழிவும் இருக்குது, கீழ்ப்படியாமை, லாங்குவேஜ், பாபேல். ஸோ இப்போ நம்ம கால் வச்சிருக்கிற டெக்ஸ்ட் புக்கு, அதை ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் புக் அது ஒரு தனி டிவிஷன் இந்த பைபிள். ஏன்னா ஹீப்ரு பைபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோரா, அடுத்தது நபீம், கெத்துபீம். தோரா, நபீம், கெத்துபீம், 3 டிவிஷன் தான். தோரானா சட்டம், இப்போ பார்க்க போறோம். பென்டடிக். நபீம் அப்படின்னு சொன்னா ப்ராஃபட்ஸ், ப்ராஃபட்டிக் லிட்ரேச்சர். 3வது வந்து கெத்துபீம் லிட்ரேச்சர், வெரைட்டி ஆஃப் லிட்ரேச்சர். சாமு, ப்ராப்ஸு, ஜாபு, இந்த சாங் ஆஃப் சாங்ஸு, எக்லெசியாஸ்டஸ், இந்த மாதிரியான லிட்ரேச்சர் பார்க்குறோம். இதுதான் பேஸு. இதுதான் அவங்களுடைய ஸ்கிரிப்சர். இதுக்கு பேர் தான் தனாக்கா. TANAKA, தனாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனாக்காக்குள்ள தான் மொத்தம் 39 புஸ்தகம் இருக்குது. இதை நாம என்னன்னு சொல்றோம்? நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்னு சொல்றோம். இட் இஸ் நாட் ஓல்டு டெஸ்டமெண்ட். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அது ஓல்டு டெஸ்டமெண்ட் இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் அதுதான். ரைட். லேட்டர் ஆன் எல்லாமே ஆடடு, பட் ஃபர்ஸ்ட் வந்தது அது. அந்த ஃபர்ஸ்ட் வந்த 39 புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பைபிள் இல்லை ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் எது? இந்த தோரா. இந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 5 தான் அவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சு. இதுல இல்லாததே இல்லை, இல்லாததே இல்லை. ஆனா இதை தனியா படிக்க கூடாது, இதை சேர்த்து தான் படிக்கணும். சேர்த்து படிச்சாதான் இதோடைய கண்டென்ட்டை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த், கவர்னன்ட் அண்ட் தியாலஜி. இந்த 3ம் அதுக்குள்ள இருக்குது. மக்களுடைய இது அதுதான் கோர். ஃபெய்த், கவர்னன்ட், தியாலஜி, இந்த 3ம் வந்து இதுக்குள்ள இருக்கு. ரைட். ஸோ நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே இந்த 3க்குள்ள தான் அது வந்துடும். ஏன்னா நம்ம ரெகுலேஷன்ஸ் சொல்றோம், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம், வரலாறு சொல்றோம், யூனிவர்சல் ஹிஸ்டரி சொல்றோம், ஃபாலு, ஃப்ளட்டு, எல்லாமே இந்த புக்கு. அந்த தோராவுடைய நோக்கமே ஃபெய்த் ஃபார்மேஷன், ஒரு கம்யூனிட்டி பில்டிங், ஒரு சமூக கட்டமைப்பு. அது எந்த சமூகம்னா கடவுளுக்கு பயப்படுகிற, கடவுளை சார்ந்து வாழுகிற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் தோரா என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ரைட். ஸோ தோரா ஆஸ் அ கிறிஸ்டியனா நம்ம எப்படி பார்க்கறது, தோரா ஆஸ் அ ஜூவா எப்படி பார்க்கறது? ஆஸ் அ ஜூவா நம்ம தோராவை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியே அதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ வரலாற்றில் கடவுள் எங்களை எப்படி நடத்தினார் அப்படின்றத அவங்க எங்க போய் பார்த்துக்கிறாங்க. ஆஸ் அ கிறிஸ்டியன் நமக்கு எப்படி பார்க்கிறது? வரலாற்றில் கடவுள் எப்படி வெளிப்பட்டார், இன்றும் வெளிப்படுகிறார். இந்த கிரைஸ்டோடைய கனெக்டிவிட்டியை எங்க போய் பார்க்கிறோம்? கிரைஸ்ட் இஸ் வெரி மச் பிரசன்டட் இன் தோரா. ரைட். இது ஆஸ் அ கிறிஸ்டியனா நாம செய்ய வேண்டிய வேலை. ரைட். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஸோ த பர்பஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இதை எழுதின ஆத்தருடைய நோக்கம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த எழுதின ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்றாரு. அவருடைய நோக்கம் எப்படி உலகம் படைக்கப்பட்டது, எப்படி இந்த உலகம் அழிக்கப்பட்டது, எப்படி ஒரு ஃபேமிலி காப்பாற்றப்பட்டது, எப்படி ஒரு மனுஷனை கடவுளை அழைக்கிறாரு,
எப்படி வந்து இவங்க வந்து 10 வாதையை தாண்டி வந்தாங்க, செங்கடலை தாண்டி வந்தாங்க. இது இது நரேஷன் அவருடைய இன்டென்ஷன் இல்லை. அதையும் தாண்டி அவருடைய இன்டென்ஷன் இருக்குது. என்னன்னா, உங்களை வழி நடத்துகிற கடவுள் யார் என்பதை நீங்க என்ன பண்ணிக்கங்க தெரிஞ்சு. ஸோ இதுல ஃபேக்டை தேடுறது அவ்வளவு சரிப்பட்டு வராது. ஃபேக்ட்னா என்ன சொல்றது? ஆமா, இது இவங்க எத்தனை வயசு இருந்திருப்பாங்க, அவங்க இந்த வயசுல இப்படி, அது எப்படி சாத்தியமா, இந்த பழம் அந்த பழம் அது இப்படி, இந்த ஃபேக்டை நம்ம சயின்டிஃபிக் மூளைகள் நமக்கு இப்போ இருக்கு, ரைட்? ஸோ நம்மளுடைய அறிவு சார்ந்த சிந்தனையை கொண்டு ஃபேக்டை அனலைஸ் பண்றதை விட அதோடைய ஃபெய்த் ஃபார்மேஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், ரைட்? அதுக்காக ஃபேக்டே இல்லையா அப்படின்னு நீங்க என்ன கேட்காதீங்க. ஃபேக்ட் இருக்கு, ஃபேக்ட் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் எது ரொம்ப முக்கியமோ அதை நம்ம என்ன பண்ற கூடாது, ஃபேக்டை பார்க்கறன்ற பேர்ல அந்த வேலைக்கு எங்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஹைட் இருந்திருக்கும், எப்படி தண்ணியில் எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும், இப்போ அது அதை விட முக்கியமானது அது சொல்ல வர மெசேஜ், ரைட்? ஸோ இந்த ஆத்தருடைய பர்பஸ் என்னன்னா, இந்த ஃபெய்த், தியாலஜி அண்ட் கவனன்ட், இதைத்தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. இதுக்கு மற்ற எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பயன்படுத்திக்கிறார், ரைட்? அதெல்லாம் எப்படின்றத பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த கோர்ஸில் ஃபேக்ட் எல்லாம் பார்க்காம நம்ம போக மாட்டோம். we will see, definitely we will see all the facts. அதே நேரத்தில் ஃபேக்ட் தான் முக்கியமானு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் முக்கியம் இல்லை. ஃபேக்டை விட முக்கியம் எது, ஃபெய்த்தா ஃபேக்டா? ஃபெய்த் இஸ் பியாண்ட் தி ஃபேக்ட். ஃபேக்டை தாண்டி இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, ஃபெய்த்து. ஃபேக்டோட தான் இருந்தால் தான் நம்புவேன்னு சொன்னால் அது எப்படி வரும்னு நமக்கு தெரியல, ரைட்? ஓகே, நம்ம அதை அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம டீல் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட். சிலது நான் ஃபேக்ட் சொல்லுவேன், ஆனாலும் அந்த ஃபேக்டோட எது பெருசுனா ஃபெய்த் பெருசு. அது நீங்க எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டடின்னு வந்துட்டு நான் ஃபேக்ட் சொல்லாமல் போக முடியாது. ஃபேக்ட் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க எனக்கு, ஏன்னா நீங்களும் படிக்க போறீங்க. ஸோ ஃபேக்ட் இருக்குது, ஃபேக்ட் பெருசா ஃபெய்த் பெருசானும் போது ஃபெய்த் தான் பெருசு, ரைட்? இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேவே நான் சொல்லிட்டேன், ரைட்? இப்போ வாங்க, நான் ஏன் சொன்னேன், இந்த ரெண்டாவதுல இருக்குது ஆத்தர்ஷிப். யார் எழுதுனா? மோசஸ். Arguably or no arguments? Okay, no arguments until இந்த ஆர்கியாலஜி சயின்ஸ் இதெல்லாம் வர்றது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நோபடி அதை பத்தி என்ன பண்ணல, யாரும் கொஸ்டின் பண்ணல. ஏன்னா மோசஸுடைய ஆத்தர்ஷிப், ஆமா, புதுசாக கொஞ்சம் இப்போ வந்தவங்களுக்கும் கொடுத்துருங்க ஒன்று எடுத்து. மோசஸுடைய ஆத்தர்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளேயே இருக்குது. நான் சொல்றது நோட் பண்ணிக்கிறீங்களா? யூ கேன் ரீட் இஃப் பாசிபிள், இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸோடஸ் 17:14, 24:4. ஃபாஸ்ட்டாக முதல்ல நீங்கள் எழுதிக்கோங்க, அப்புறமா வாசிக்கலாம். 34:2, நம்பர்ஸ் 33:2, என்னாகமம், டியூட்ரானமி உபாகமம் 31:19, 31:19, மல்கியா 4:4. சரி, யாராவது எக்ஸோடஸ் 17:14 மட்டும் வாசிக்கலாம். வில் ரீட் எக்ஸோடஸ் 17:14. 17. அவ்வளோதான், முடிஞ்சு, நம்மளோட பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ காட் கமாண்டட் மோசஸ் டு ரைட். ஸோ மோசஸோடைய ஆத்தர்ஷிப் அன்டிஸ்பியூட்டட் ஈவன். ஏன்னா பைபிள்லேயே வந்து கிளியர் கட்டாக மோசஸோடைய ஆத்தர்ஷிப் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. ஸோ வில் கோ ஃபார் இட். அதே நேரத்தில் தேர் ஆர் ஹைப்போதிசிஸ் இருக்கு. அந்த ஹைப்போதிசிஸ் என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுவும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு சில கஷ்டங்கள் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோசஸ் ஆத்தர்ஷிப், அவர் பேரை விட்டுட்டு வேற யார் பேரும் இல்லை, அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் தேர் ஆர் ஹைப்போதிசிஸ். என்ன ஹைப்போதிசிஸ்னா, ஒரு ஹைப்போதிசிஸ் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த
ஹைப்போதீசிஸ் சரி, ஹைப்போதீசிஸை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் லாங்குவேஜை சொல்லிடுறேன். நான் இந்த ஆத்தர்ஷிப் உடைய ஹைப்போதீசிஸை நான் கடைசியாக சொல்கிறேன். ரைட், லாங்குவேஜ். இந்த தோராவை எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லும்போது உகாரிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. உகாரிட்டிக். உகாரிட்டிக் அப்படின்னு சொன்னா புரோட்டோ ஹீப்ரு. அதாவது லாங்குவேஜ் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற லாங்குவேஜ் வந்து இன்னொரு 200 இயர்ஸ் கழிச்சு நம்ம பேசினா அங்க இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. லாங்குவேஜ் கான்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்ட். அப்போ உகாரிட்டிக் அப்படின்னு சொல்றது புரோட்டோ ஹீப்ரு அது இருக்கலாம், இல்லைன்னா அக்கேடியன் இருக்கலாம். அக்கேடியன் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அக்கேடியன், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. பட் நோ மோர். அக்கேடியன் வந்து அது என்ன சொல்லலாம், டெட் லாங்குவேஜ். இப்போ அது இல்லை, ஆக்டிவாக இல்லை. பட் அக்கேடியன் பேசுகிறவங்களாம் அக்கேடியனை படிக்கக்கூடியவங்க ஃபியூ பீப்புள் இருக்காங்க. பட் அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ். இதை படிக்கணுன்றதுக்காக படிச்சுக்கிட்டவங்க, அவ்வளோதான். மற்றபடி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோ மதர் டங் தாய்மொழியில் பேசுகிறவங்களோ நோ, அக்கேடியன். ஸோ இந்த உகாரிட்டிக் ஆர் அக்கேடியன் இந்த ரெண்டும் தான் ஹீப்ரூவுக்கு வந்து புரோட்டோ ஹீப்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஏன் அப்படி புரோட்டோ ஹீப்ரூவில் சொல்கிறாங்கன்னா, இது டீல் பண்ணுற டைம் இருக்கு பாருங்க, அது enormous டைமை கவர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ரஹாம், த பர்த் இயர் ஆஃப் ஏப்ரஹாம் சொல்ல முடியுமா? 4000 BC இல்ல, 2000 BC. இப்படி வச்சா 2000 BC and now again. ஸோ இப்போதி பார்த்தா 4025 இயர்ஸ். எக்ஸாக்ட்லா இல்லை, அசம்ஷன்ஸ் தான். ரைட். 2000 BC. Before Abraham, when the world was created. எப்படி, how can நம்ம ஒரு டேட் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ஒரு டேட்டை கொடுக்க முடியாது. The first word in the Bible is Barishit. Barishit, the first word in the Bible, Barishit. In the beginning. ஆதியிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடக்கத்திலே. கரெக்ட், பியூர் தமிழ், தொடக்கத்தில். அப்போ அதோட அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்ன? we cannot give a date. ரைட், ஓகே. அப்போ we don't know the exact origin, but at least we know the origin of Abraham. எப்படி ஏப்ரகாமுடைய ஆரிஜின் நமக்கு தெரியுதுன்னா, அந்த ஊர்ல இருந்து, அந்த கல்தேயர் ஊர்ன சல்டியன் இதுல இருந்து அந்த மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மைக்ரேஷனுக்கு வந்து டேட் இருக்கு. ரைட். அந்த அசம்ஷன்ல ஏப்ரஹாமை ஃபிக்ஸ் பண்றாங்க. அண்ட் தென் தி செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேபி 1500 ஆர் 1400 இந்த டைம்ல இருக்கும். ஸோ அண்ட் தென் தி சேம் மோசஸ் கவர்ஸ் கான்கொஸ்ட் வரைக்கும் போயிடுறார், மோவாப் தாண்டி கானான் வரைக்கும் போறார். மேபி அனதர் ஓகே 1300. ஸோ அந்த புக்கு சொல்ற டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2000 இயர்ஸை வந்து அந்த புக்கு வந்து என்ன பண்ணுது, இட் கவர்ஸ். அதனால ஹைப்போதீசிஸ் திரும்ப வந்துட்டேன், ஐ தாட் ஆஃப் அது அப்புறமா சொல்லலான்னு பார்த்தேன். ஹைப்போதீசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோர் வந்து கண்டிப்பா அவர் என்ன பண்ணியிருக்கணும், எழுதியிருக்கணும். அதாவது லா, சைனை ட்ரெடிஷன் இதெல்லாம் மோசஸ் எழுதியிருக்கணும். மற்ற பின்னாடியும் முன்னாடியும் வந்து பல்வேறு காலகட்டங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், எழுதப்பட்டிருக்கலாம்ன்றது ஹைப்போதீசிஸ். அதை நம்ம பின்னாடி எக்ஸ்டென்சிவாக நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆத்தர்ஷிப்பு, டேட்டு, லாங்குவேஜ். ஸோ புரோட்டோ ஹீப்ரு, அப்போ கண்டிப்பாக ஹீப்ரு வந்து அப்போ ப்ராக்டிஸில் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஹீப்ரு லாங்குவேஜ் இல்லை, ஹீப்ரு பீப்புள் இல்லை. ஹீப்ரு பீப்புள், ஹீப்ரூஸ்லாம் பின்னாடி இன்னும் பின்னாடி தான் அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. அதனால் இந்த டைம் வந்து உகாரிட்டிக் ஆர் அக்கேடியன் இந்த லாங்குவேஜஸில் தான் அந்த எழுதியிருக்கணும்.
ஆனால் அதோடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம யாருக்கிட்டையும் என்ன பண்ணலை, அந்த ஒரிஜினல் காப்பி நம்மக்கிட்ட கிடைக்கல. ரைட். ஈவன் அந்த டேப்லெட் வாங்கிட்டு வர்றாரு பாருங்க, ஒரு கற்பலகை. இது இது யாருடைய ட்ரெடிஷன்? டேப்லெட்ஸ், சுமேரியன்ஸ், அவங்களுடைய மெசபடோமியன் கல்ச்சரில் தான் தே யூஸ்ட் டேப்லெட்ஸ். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த டேப்லெட்டில் எழுதப்படுற லாங்குவேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் தான் டேப்லெட் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் வந்த லாங்குவேஜஸ் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஹீப்ரூ, ஸ்கிரிப்டட், அதெல்லாம் லேட்டஸ்ட். அது வந்து இதெல்லாம் வந்து ஸ்காலர்லி ஆர்கியூமெண்ட்ஸ், இன்னும் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு லைட்டாக ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் அவுட் ஸ்மால் கிளிம்சஸ், தட்ஸ் இட். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியம். லிட்ரேச்சர், ஜர்னர், ப்ராஃபஸி, லா, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சி நவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான லிட்ரேச்சர் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ். இப்போ நம்ம தோராவை படிக்கும்போது தோரா ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கா, செகண்ட் பர்சன்ல இருக்கா, தேர்ட் பர்சன்ல இருக்கா? சில இடங்கள்ல தேர்ட் பர்சன்ல போகுது, ஃபியூ இன்ஸ்டன்சஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்குள்ள வந்துடுது. எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வருது? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆடம் வேர் ஆர் யூ? ரைட், ஒன்னு. வேற another, I am who I am. Where is your brother? Abel. ஸோ நீங்க கரெக்டாக கவனிச்சீங்கன்னா அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்தர் டிவைன் இன்டர்வென்ஷன்லாம் சிங்குலர்ல கொண்டு வர்றார். டிவைன் இன்டர்வென்ஷன், டிவைன் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ நாம போவோம், லெட்ஸ் கோ டவுன். அப்போ என்னன்னா, அந்த தோராவுடைய கம்போசிஷன் லிட்ரேச்சர் எப்படி இருக்குதுன்னா, ஹியூமன், டிவைன் இன்டர்வென்ஷன், என்கவுண்டர், இன்டராக்ஷன்ஸ், கான்ஃபரண்டேஷன்ஸ், இது எல்லாம் எப்படி இருக்குது? டைரக்டர். மற்றபடி ஸ்டோரியை நரேட் ஸ்டோரி நரேட் ஆகிட்டே போகுது. திடீர்னு ஒரு இடத்துல காட் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்றாங்க? டைரக்டா பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, தண்டனை வாங்கிக்கிறாங்க, ஃபைட் பண்றாங்க, முறுமுறுத்து அப்படி அவங்க ஒரு அந்த ஸ்ட்ரெயிட்டா கான்ஃப்ளிக்ட் வித் காட், கான்ஃப்ளிக்ட் வித் எப்படி சொல்றது, அந்த 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 டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அதை வந்து இந்த நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்குறோம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. Genesis 18 பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஆபிரகாம் கிட்ட அந்த மாதிரி சோதோம் கொமோராவை வந்து நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, ஏப்ரஹாம் வெர்சஸ் காட், அட்லீஸ்ட் 50 இல்லை 40 இல்லை 30 அப்படி வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த ஒரு அண்ட் தென் அனதர் பியூட்டிஃபுல் இது ஜேக்கப் வெர்சஸ் காட். ஜேக்கப் சொல்றாரு, நான் ஐ won't leave you until you bless me. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணாத வரைக்கும் நான் விட மாட்டேன். ஸோ லிட்ரலா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி, ஃபைட் ஃபிசிக்கல் ஃபிஸ்ட் ஃபைட்டிங், அதுக்கப்புறம் போகுது. யார் கூட ஃபைட் பண்றாரு? ரெஸ்லிங், ரியல் ரெஸ்லிங் வித் அவர் வராரு, கடவுளோட போறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்னிங் புஷ். பர்னிங் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ உன் செருப்பை என்ன பண்ணு, கல்ட்டு. ஸோ காட்ஸ் டைரக்ட் என்கவுண்டர் வித் மோசஸ். ஸோ அவர் ஆத்தர் ஆஃப் தோரா மோசஸா இல்லை அந்த ஆத்தர், அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த லிட்ரரி ஸ்டைல் புக்கை படிச்சுக்கிட்டே வரும்போது திடீர்னு வந்து அந்த புக்கு வந்து டைரக்ட் என்கவுண்டருக்குள்ளே கொண்டு போகுது.
அது அந்த டைரக்ட் என்கவுண்டருக்கு ஏன் அவங்க நினச்சிருந்தா அந்த நெரேஷனை அவங்க தேர்ட் பர்சன் நரேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? மோசஸ் வந்து அங்கே போனார், போன இடத்துல ஒரு ஃபயர் இருந்துச்சு. அப்போது அதை பார்த்த உடனே அந்த இடத்துல அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவர் அப்படி சொல்லிட்டு நரேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல அவர் நரேட் அப்படி பண்ணலை, கவனிச்சிங்களா? ஸோ அந்த லிட்ரரி ஸ்டைல் ஈவன் தோ 4500 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்டதாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த லிட்ரரி ஸ்டைல் வந்து அதை வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறாங்கன்றத ஒரு அப்சர்வேஷன் நம்ம கொடுக்கலாம். ரைட். செகண்ட், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கு. என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் நீங்க பார்க்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த தோரால என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன ஸ்டோரியில் எல்லாம் என்னென்ன மாதிரி டைப்பான ஸ்டோரிலாம் இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் எழுதிட்டு வந்தேன். ஒரு டிராஜிக் ஸ்டோரி இருக்கு, டிராஜிக் எண்டிங். டிராஜிக் எண்டிங் இருக்கு. எது? காயின் ஏபெல், ஒரு டிராஜிக் எண்ட். ரைட். அடுத்தது ஒரு ஹீரோயிசம் இருக்கு. அது எது? எந்த ஸ்டோரி? தோரால மோசஸ். ஏன் மோசஸ்க்கு ஹீரோயிசம் சொல்றோம்னா, ஏபிரகாம் ஃபவுண்டரா இருந்தாலும் ஹீரோ யார் தான்? மோசஸ் தான். ஏன்னா அந்த ஹீரோயிசம் ஷோஸ் த ஹீரோயிசம். அவர் தைரியமா கரேஜஸா நின்று இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ பார்ப்பதில்லை அந்த அந்த மக்கள்கிட்ட டைலாக் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோசஸ் he was powerful, heroism. And then epic அப்படின்னா எபிக்னு சொல்றாங்களே, அது எதை சொல்லலாம்? ஒரு எபிக்னா யாரு? யா, ஜோசப், ஏப்ரஹாம். ஒரு எபிக். அவங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்டோரி. ஜோசப் பிறக்கிறது இருந்து ஜோசப் அடக்கம் பண்ற வரைக்கும். இப்போ கிரியேஷனுக்கு எத்தனை சாப்டர் கொடுக்குறாரு ரைட்டரு? ஜோசப்க்கு 12 சாப்டர். So he allotted only 3 chapters to creation narrative, but Joseph got 12 chapters. Why? Writer அந்த ஏன்னா he knows about the people. என்னன்னா மக்களுக்கு ஸ்டோரி அண்ட் நரேஷன் மேல என்ன இருக்கு? ஆமா, அப்பாவுக்கு லேட்டா பிறக்கிறாரு, 11th சைல்டு. ட்ரெஸ் எல்லாம் கலரா போட்டுட்டு he was enjoying the life, but twist, he lost everything, end up in jail. அப்புறம் எப்படி coming out as a victorious person? அதோட இல்ல, அவங்க பிரதர்ஸ்க்கும் அவருக்கும் எபிசோட்ஸ். ஒரு முறை கிண்ணத்தை அந்த வெசல்ல வச்சு விட்டாப்ல, காசு வச்சு விட்டாப்ல, அது வர வரைக்கும் நீ கட்டிட்டு உன்னை கட்டி வச்சிருவேன். காமெடி அது போட்டிருக்கு, காமெடி இருக்கு இல்ல, ஒரு ஃபன்னி நரேட்டிவ். என்னன்னா அவர் விளையாடுறாப்ல, அவ்வளோ பிஸி பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்கல்ல அவரை, ஜோசப். ஆனா அவர் he was playing with his brothers instead of taking vengeance. அவர் he was playing. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு எபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு வெறும் நார்மல் ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன். லைஃப் ஹிஸ்டரிலாம் கிடையாது. லைஃப் ஹிஸ்டரி சொல்றதுன்னா அது வேற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஜோசப் இப்படி இருந்தாரு, அப்படி. நோ, ஆத்தர் என்ன பண்றாருன்னா ஜோசப் வந்து பிரசன்ட் பண்றார். அந்த பிரசன்டேஷன் ஸ்டைல் வந்து இன்னைய வரைக்கும் ஒரு அப்பீலிங்கா இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பொயட்ரி. நான் சொன்ன எழுதிட்டீங்களா? டிராஜிக், எபிக், ஹீரோயிக், காமெடிக் எல்லாம் எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா ஸ்டோரி டைப்ஸ்ல? நெக்ஸ்ட் பொயட்ரி.
பொயட்ரி இருக்கா? எத்தனை போயம், பியூட்டிஃபுல் போயம்ஸ் இருக்கு. ஏன் பொயட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட்? ஸ்கூல்ல கரிக்குலம் கொடுக்கும்போது பொயட்ரி இருக்கு. ஒய் பொயட்ரி? இப்போ நான் உங்களை இங்கே யாரையாவது ஒருத்தரை கேட்டேன்னா நீங்க அப்படியே ரிசைட் பண்ணுவீங்க. கரெக்டா? படப்படான்னு சொல்லுவீங்க. ஸ்கூல்ல படிச்சதை சொல்ல முடியும்ல? ஏன்? we will forget everything, but poetry it will remain forever. ஏன்னா அதோடைய பவர். ரைட்? ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தோற ஆத்தர் போயமும் இருக்கணும். என்னென்ன போயம் இருக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸோடஸ் 15, சாங் ஆஃப் சி. கடலை கிராஸ் பண்ணிட்டு கடலுக்கு அந்த பக்கம் நின்று மிரியம்லாம் மியூசிக் போட மோசஸ் பாடுற பாட்டு. மிரியம் அண்ட் மோசஸ் கம்போஸ்ட் சாங், அதுதான் சாங் ஆஃப் சி, எக்ஸோடஸ் 15. அண்ட் தென் நம்பர்ஸ் 23 to 24, ஆரக்கிள்ஸ் ஆஃப் பாலாம், பிலேயாமின் பாடல்கள். அடுத்தது ஜெனசிஸ் 49, ஆதியாகமம் 49. யாக்கோபு பெட்ல படுத்திருக்கிறார், டெத் பெட்ல கடைசியா கூப்பிட்டு அது ஒரு பாட்டுன்னு தான் சொல்றாங்க. ரைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பிள்ளைங்க ஓத்துரா கொஞ்சம் பேரை திட்டுறாரு, கொஞ்சம் பேரை புகழ்றாரு. ரைட், டெத் பெட் பிளெஸிங்ஸ். அண்ட் தென் டியூட்ரானமி 32 to 33, மோசஸ் பிளெஸிங். அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் அதே மாதிரி பிளெஸிங் கொடுக்கிறார், அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச். அண்ட் தென் ஜெனசிஸ் 24, பேட்ரியார்கல் பிளெஸிங். ஐசக் ஏசாவுக்கும் கொடுக்கிறாரு, யாக்கோபுக்கும் கொடுக்கிறார், ரெண்டு பேருக்கும் கொடுக்கிறார். ஏசாக்கு யாக்கோபுக்கும் வந்து எப்படி கொடுப்பாருன்னா, ஒருத்தன் முன்னாடி வந்து ஏமாத்திட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இன்னொருத்த செகண்ட் வந்து கேட்பான். ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வரும், கர்த்தர் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பார். இட் இஸ் தேர். ஐயா, ஜெனசிஸ் 24:60 பாருங்க, இருக்கு. ஒரு போயம் தான். அவர் வந்து ஒரு பாட்டா ஜெனசிஸ் 24 அவர் வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் பேசுவார். அது ஒரு கரெக்ட், அது கரெக்டு. ரெபேக்காவை பிளஸ் பண்றது ஒன்று. இன்னொன்று இந்த 27 இருக்கு பாருங்க. 27 வந்து அவரை கிட்ட வந்து அவரை அணைச்சி ஸ்மெல் பண்ணுவார். ஸ்மெல் பண்ணிட்டு இந்த ஸ்மெல் வந்து அவர் கண் பார்வை இல்லை, ஸோ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்த சொல்லிட்டு அவர் வந்து வேர்ஸ் நம்பர் 27 சொல்லுவார். அவர் ஒரு பாட்டு, வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு கொடுப்பாராக, நாடுகள் உனக்கு பணிபுரிவதாக, மக்கள் உனக்கு பணிவார்களாக. ஸோ படப்படன்னு அவர் பிளஸ்ஸிங் கொடுத்து முடிச்சிருவார். ஒன்று கூடயா இல்லை அப்படி வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. நெக்ஸ்ட், ரைட். இந்த ஏன்ஷியன்ட் பொயட்ரி இதோடைய பர்பஸ் என்ன? ஏன் தோரா ஆத்தர் வந்து பொயட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறார்? அதுக்கு பர்பஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, லிட்டர்ஜி ஃபர்ஸ்ட். லிட்டர்ஜி வந்து அந்த காலத்தில் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிரிண்டட் லிட்டர்ஜி, ஒரு ஃபார்மேஷன், ஒரு ஃபார்மேட் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு கோல்டன் பெல்ஸ் இருக்குது, புத்தெழுச்சி பாடல்கள் இருக்குது, ஹிம்ஸ் இருக்குது, நம்மளே போட்டு வச்சிருக்கிறோம். We have liturgy, methodologies. Those days no methodologies. அப்போ liturgy and doxology, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆண்டவரை துதிச்சு பாடுறதுக்கும் ஆராதனைக்காகவும் தான் அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா covenantal promises. கடவுள் கொடுக்கிற covenantal promises ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, உடன்படிக்கையின் வாக்குறுதிகள்.
கடவுள் சிலதை வாக்குறுதி கொடுக்குறார், அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அடுத்தது தியாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த பாட்டுல கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றதை அந்த பாட்டு சொல்லுது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், who is your God, அந்த சாங் ரிவீல்ஸ் us. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், தியாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைன் எலெக்ஷன் அண்ட் அவர் டெஸ்டினி. மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கடவுள் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாருன்ற அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த பொயட்ரி மூலமாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஐயா சொன்ன மாதிரி ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அந்த சாங்ஸ் என்ன பண்ணியிருக்குது, ரிட்டன் ஸ்கிரிப்டாக இல்லாமல் அது வாய் வழியாகவே அது என்ன பண்ணுது வந்துருச்சு, அதையும் நம்ம பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் ப்ராஃபஸி. லிட்ரேச்சர், ஜர்னர், ப்ராஃபஸி. ப்ராஃபஸி இதில் ப்ராஃபஸி இருக்கா? இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்போ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோ இவாஞ்சலியோன். புரோட்டோ இவாஞ்சலியோன்னு சொல்றாங்க. புரோட்டோ இவாஞ்சலியன்னா முதல் நற்செய்தி. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் காஸ்பல், ஃபர்ஸ்ட் நற்செய்தி? புரோட்டோ இவாஞ்சலியோன் 3:15. அதனையா 3:15, ஜெனசிஸ் 3:15, ஆதியாகமம் 3:15. அவர் உன் தலையை நசுக்குவார். ரைட். ஸோ நீங்க அந்த ஸ்டோரியை வாசிக்கிறீங்க. ஸ்டோரி போயிட்டே இருக்கு. பாம்பு, மரம், ஆதாம், ஈவு. திடீர்னு ஒரு ப்ராஃபஸி 3:15 பார்த்தீங்களா? அந்த அந்த நரேஷனுக்கு அது இல்லை, திடீர்னு வருது. ரைட். ஸோ அந்த ரைட்டர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கன்வே பண்றார். அதான் ப்ராஃபட்டிக்கல் லிட்ரேச்சர். அவர் என்ன ப்ராஃபஸி சொல்ல வர்றாருன்னா, இனி இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயத்தை he reminds us there. அது ஒன்று. ஸோ புரோட்டோ இவாஞ்சலியோன். கிறிஸ்டியானிட்டியோட ட்ரெடிஷனில் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அதுதான் ஜீசஸுடைய வருகைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 3:15 கிறிஸ்டியன் ட்ரெடிஷன். ஜூவிஷ் எப்படி பார்க்குறாங்கன்னா, மெஸ்ஸியா வருவார் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. சரி, அடுத்தது ஜெனசிஸ் 15:12-16. ஜெனசிஸ் 15:12-16. இஸ்ரேலுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது அங்க சொல்லப்படுது. அங்க பாருங்கம்மா, 13 பாருங்க. Here God reveals a very important thing to Abraham. என்ன சொல்றாரு? Your descendants will go as a slaves to Egypt. 400 years அவங்க அங்க இருப்பாங்க. And then they will come back. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம், பட் இங்க comes as a prophecy இங்க. And then Genesis 49, final blessing of Jacob. அதுல அவர் ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு டு யூதாவுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? செங்கோல் நீங்காது, scepter shall not depart from Judah. செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. 49:10. ஆமா. ஸோ the kingdom, future kingdom பத்தி பேசுறார். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆஸ் அ ஜூவிஷ் ட்ரெடிஷன் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, டேவிட் என்ன பண்ண போறாரு, அது அரைவல் ஆஃப் டேவிட், அது கூட ப்ராஃபஸி. பட் கிறிஸ்டியன் ட்ரெடிஷனில் அது எப்படி பார்ப்பாங்கன்னா, நாட் ஓன்லி டேவிட், சன் ஆஃப் டேவிட், ஜீசஸ் கிரைஸ்ட். ரைட்.
அது வேண்டாம் ஐயா, ஏன்னா அது நமக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும். ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டியூட்ரானமி 18. அங்கேயும் மோசஸ் சொல்றாரு டியூட்ரானமி 18, அதாவது உபாகமம் 18 17 to 20 17 20 என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, வருவார். prophet will come after me. மோசஸ் உடைய prophecy. ரைட், அகைன் ஜான் 1:45 அது கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜான் 1:45 கன்ஃபர்ம்ஸ். ஜான் 1:45ல அது கன்ஃபார்ம் ஆகுது பாருங்களேன். நத்தானியல் கிட்ட தானே கன்ஃபார்ம் ஆகுது. 1:45 John 1:45, someone can read. பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள், மோசஸ் சொன்ன அந்த பர்சனை நாங்க என்ன பண்ணிட்டோம், we have seen. இல்ல மோசஸ் யாரை மென்ஷன் பண்ணாரோ அவரை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஸோ தோரால ப்ராஃபஸி இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமானது தோரானாலே அதுதான். தோரா மீன்ஸ் லா. ரைட், நான் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அசைன்மெண்ட். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட், இப்போ லா. ஓகே, மெசபடோமியா, ஊர், birthplace of Abraham. God called him, so Abraham came up to the place called Aran. ஆரன்ல இருந்து கானான், இப்போதான் அது இஸ்ரேல். அப்போ அதுக்கு பேர் வந்து கானான், கேனன். கேனன்ல இருந்து ஈஜிப்ட். ஸோ அகைன் he traveled and settled somewhere. ரைட், ஸோ ஆபிரகாம் இங்கிருந்து கிளம்பி, ஸோ ஆபிரகாமுடைய கனெக்ஷன்ஸ் கிங்டம் 1, கிங்டம் 2, கிங்டம் 3, கிங்டம் 4, நியர்லி 4 டிஃப்ரெண்டான ஏரியாஸோட அவருக்கு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 இடமும் பல விதத்தில் பரிச்சயமானது அவங்களுக்கு. இதுக்கு வேணா அவங்க திரும்பி போகாமல் இருக்கலாம், பட் ஆரன் அந்த இடத்துக்கு அவங்க அடிக்கடி போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் லாபான்லாம் இருந்தார். ஸோ தே ஹாவ் டு ரிட்டர்ன் கோயிங் பேக் அண்ட் கம்மிங். அப்படி ஊர் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைஸ்டு பிளேஸ் இன் த வேர்ல்டு. தேர் வேர் செவரல் சிவிலைசேஷன்ஸ், ஆனால் ஊர் தான் ஃபர்ஸ்ட் அர்பன் பேஸ்டு சிவிலைசேஷன், மெசபடோமியா. ரைட், ஊர் அப்படின்னு சொன்னால் நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே ஊர்னா ஊர், ஊர்னா ஊர், வில்லேஜ், நேட்டிவ் பிளேஸ். நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம். திம்மாப்பூர், திஸ்பூர், நம்ம ஊரில் எத்தனை ஊர், எல்லாம் ஊர் ஊர் ஊர். இட்ஸ் ஊர், இட்ஸ் அட்டாச்ட் எவ்ரிவேர். ஊர் இஸ் அட்டாச்ட். ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் சிவிலைஸ்டு ஏரியா. இங்கே பிறந்தவர் தான் ஏப்ரகாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் வந்து செட்டில்டான இருந்த ஒரு இடத்துல இருக்கிறவரை அன்செட்டில்டான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டார். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவ்வளோ செட்டில்டு கிடையாது, எக்ஸப்ட் ஈஜிப்ட். ஈஜிப்ட் வெல் செட்டில். ஆனால் இதை மேட்ச் பண்ண முடியாது, ஊர் மேட்ச் பண்ண முடியாது. இங்கிருந்து ஏன் அவங்க கிளம்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எமோரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற கொடுமையான ஒரு ட்ரைப் வந்து உள்ளே பூந்துட்டாங்க. நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜெனசிஸ் 18ல் கூட பார்த்தீங்கன்னா எமோரைட்ஸ் பற்றி பேசுகிறார் ஆண்டவர். எமோரியரின் இது இன்னும் நீங்கள் அவங்களோட அக்கிரமம் இன்னும் நீங்கவில்லைன்னு சொல்ல. எமோரியர்கள்ன்றவங்க வந்து உள்ளே வந்தால் புஷ் பண்ணி இங்கே இருக்கிற மக்களை வெளில அனுப்புகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தோஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் தான் மேட்டர், ரிசோர்ஸஸ். அப்போது வந்து இந்த மாதிரியான செட்டில் இடத்துல தான் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். அதை இன்னொருத்தவங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆசைப்படுவாங்க. ஸோ வராங்க. அப்போ ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, லா அப்படின்னு பார்க்கும்போது
இந்த இங்கெல்லாம் லாஸ் இருந்துச்சு, எல்லா ஊர்லேயுமே லா இருந்துச்சு. லா வந்து இல்லாத ஊரே இல்லை, எல்லா ஊர்லேயுமே லா இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊரில் தான் ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரைப்டு லா கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அதை கொடுத்த ஒரு பேர் என்னன்னா ஊர் நம்மு. நம்முனா திருப்பி போட்டிங்கன்னா நம்ம ஊர்னு வந்துடுது. ஊர் நம்மு. நம்மு யாருன்னா அவர் ஒரு கிங், அவர் நேமே நம்மு. அவர் தான் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் லா கொடுத்தாரு. அதனால அதுக்கு பேர் வந்து நம்மு லாஸ்ன்னு சொல்றாங்க. ஊர் நம்மு லா. லான்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் லா என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி, ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது டேக்ஸு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து லாஸ் அவங்க கொடுத்தாங்க. இந்த ஏன் அவங்க லாஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாவை கொடுக்குறவருக்கு லா கிவர் இருக்காரு. லா கிவருக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் டிவைன்லி சாங்ஷன், எனக்கு கடவுள் அத்தாரிட்டி கொடுத்துருக்கார். ஸோ ஐ ரிசீவ்ட் டிவைன்லி அத்தாரிட்டி, தட்ஸ் வை ஐ எம் கிவிங் யூ த லாஸ். நான் வந்து அதிகாரம் வாங்கியிருக்கிறேன், அதனால நான் சட்டங்களை என்ன பண்றேன், கொடுக்குறேன். பட் யெகோவா கொடுக்குற லா வந்து டிஃப்ரெண்ட். அவர் யார்கிட்ட இருந்து அத்தாரிட்டி வாங்கலை, அவர் ஹி ஹிம்செல்ஃப் அந்த லாஸை கொடுக்குறாரு. ஸோ இந்த ரெண்டு லாஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லாஸோடைய இம்பேக்ட் வந்து இதில் இருக்குது. அது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நூசி லான்னு சொல்லுவாங்க, இதுவும் அந்த பக்கத்தில் நூசி லா, ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன். நூசி லா அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சேஷ்டபுத்திர பாகம் இல்ல, சேஷ்டபுத்திர பாகம்னா ஃபர்ஸ்ட் சன் should give receive more inheritance, அவரோட இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா கொஞ்சம் டீப்பா படிச்சா தெரியுது நூசிலால என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் சன் யாருன்றத ஃபாதர் கேன் டிசைட். தட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஃபாதர் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளா டிசைட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஜேக்கப் யார் ஃபர்ஸ்ட் சன்? ஜேக்கப்க்கு ரூபன். பட் ரூபன் இன்ஹெரிட்டன்ஸ் ரூபனுக்கு அவர் கொடுக்கல, அவருக்கு விருப்பம் இல்லை, கொடுக்கல. அவர் கொடுக்க விருப்பம் இல்லைல்ல, கொடுக்கல. ரைட். ஐசக் ஃபர்ஸ்ட் சன், பட் இல்லை, ஜேக்கப் ரிசீவ்ட். ஸோ ஜோசப் ஃபர்ஸ்ட் சன், மனாசே, பட் who received it? Ephraim received it. ரைட். அப்போ என்ன நடக்குது, இது ஃப்ளெக்சிபிள் தான், ஃபிக்ஸ்டு கிடையாது, அது பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரஹாமுக்கு வந்து குழந்தை இல்லை, சைல்ட்லெஸ். சாரா சைல்ட்லெஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆகார திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது வந்து அகைன் த லா கிவ்ஸ் த ரூம் ஃபார் இட். அப்போது அந்த கஸ்டம், அந்த கஸ்டம் படி அவங்க என்ன பண்ணிக்கலாம். ஜேக்கப் வைஃப்ஸ் லேயா அண்ட் சாரா. அப்போ சாரா என்ன பண்றாங்க, சைல்ட்லெஸ். அப்போ சாரா என்ன பண்றாங்கன்னா, இன்னொருத்தர் என்னுடைய ஸ்லேவ் கேர்ளை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்லி ஸ்லேவ் கேர்ள் பில்கா சில்பா 2 பேர். ஸோ ஆனால் அவங்க 2 பேரும் வந்து எப்போவுமே வந்து ஒய்ஃப்க்கு ஈக்குவலாக வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து தே கேன் ஷேர் த இன்ஹெரிட்டன்ஸ். ரைட். அதே மாதிரி எலியேசர், ஆண்டவர் சொல்ற ஏப்ரஹாம் வாஸ் சைல்ட்லெஸ். அப்போ ஏப்ரஹாம் எப்படி ப்ரேயர் பண்றாருன்னா, எலியேசர் இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸ்லேவ் உங்களுக்கு சைல்ட்லெஸ்ஸாக இருந்தால் ஸ்லேவோடைய வீட்டில், அதாவது நம்ம வீட்டில் பிறந்த ஸ்லேவ் கேன் டேக் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஸ்லேவோட ரைட் அது. அதாவது ஸ்லேவ் வந்து வீட்டில் பிறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சன் வந்துடும். இன்கேஸ் ஓனருக்கு அவருக்கு சைல்டு இல்லைன்னா அந்த ஸ்லேவ் என்னவா மாறிடுவார், பர்த் ரைட். ஸ்லேவுடைய பர்த் ரைட், அதாவது ஸ்லேவா வர்றது வேற, ஸ்லேவா பிறக்கிறது வேற. ரைட், பர்த் ரைட். இந்த லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் மெசபடோமியாவில் இந்த மாதிரியான லாஸ் எல்லாம் இருந்திருக்குது. டிவோர்ஸ் லா இருக்கும், அப்புறம் வந்து நிறையா லாஸ்லாம் இருந்திருக்குது.
இந்த லாஸ் அண்ட் கஸ்டம்ஸ்லாம் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் அண்ட் கஸ்டம்ஸோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் லைஃப் ஆர் சோசியல் லைஃப், இதை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க. அதாவது இந்த இப்போ நம்ம இருக்காரு, நம்ம நிறைய லாஸ் கொடுக்குறாரு, நம்முடைய மைண்டில் என்ன இருக்கும்? நீங்கள் நம்மவா இருந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நிறைய ரூல்ஸ் கொடுக்குறீங்க, என்ன என்ன உங்கள் மைண்டில் இருக்கும் as a lawgiver? In order to control everybody, யாரும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், என்னுடைய இதுக்கு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்பன்ஸா. ஸோ ஒரு ரயாட் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமைக்கபுளாக இருந்துக்கோங்க, சண்டை போடாதீங்க, ஒரு சோஷியல் ஆர்டர், அவ்வளோதான். இதை விட பல படிகள் மேலே போனது தான் இந்த தோரா. தோரா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆர்டர் இருக்கு, பட் அபவ் தட் சோஷியல் ஆர்டரை காட்டிலும் அந்த காட்ஸ் லவ், காட்ஸ் ப்ராவிடன்ஸ், பீஸ், ஜஸ்டிஸ், ஷாலம், இது இது எல்லாமே இருக்கு. அதனால இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரைட், மொத்தம் 613 லாஸ் தோரால 613 இருக்கு. 613 இருக்கு. நான் அதை வந்து ஒரு 21 டிவிஷனாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். அந்த 21 என்னன்னு சொல்கிறேன், அசைன்மெண்ட் உங்களுக்கு அதுதான். நீங்கள் வந்து இந்த 613 தேடி பார்த்து அந்த 21 டிவிஷனுக்கும் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ், ஃபேமிலி, இன்ஹெரிட்டன்ஸ், மேரேஜ், ஃபேமிலி, இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி, ஸ்லேவ்ஸ், டெப்ட், taxes, wages, murder, adultery, rape, theft, sexual deviation, false witness, assault, liability. இதுவரைக்கும் லூசிலா, நம்முலா, ஹமுரபி கோட், இதெல்லாம் கோட்ஸ் சொல்லுவாங்க. கோட்ஸ். தோரா இஸ் டிஃப்ரெண்ட், கோட்ஸ் டிஃப்ரெண்ட். இது எல்லாம் இதுவரைக்கும் ஓகே தான், எல்லாத்துலயும் இது இருக்கு. இது இல்லாம இட் கான்ட் பி கால்ட் அஸ் அ கோட். ரைட், ஸ்பெஷலா இதுக்கு வர்றது, இவங்களுக்கு வர்றது சாக்ரிஃபைசஸ், dietary laws, purification, worship, festivities, பண்டிகைகள். வந்துருச்சா 21? வந்துச்சா? சூப்பர். ரைட், you got 21. ரைட், இப்போ நீங்க what you have to do, so எக்ஸோடஸ் ஆர் டியூட்ரானமி, இந்த ரெண்டுத்துல ஏதாவது இடத்துல இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? யூ ஃபைண்ட், யூ சீக் ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிங்க. குறையுதா? 20 தான் வருதா? 21 வருதா? படிங்க. ஆமா, நான் கடற்கடன் படிக்கட்டா? அவ்வளவுதான்.
21 தான். 21 ரைட். இந்த 21 இதை நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஆமா ரைட். இந்த லாவுடைய கீ ஃபேக்டர் சொல்றேன். ஒரு 4 ஃபேக்டர் இருக்கு. ஃபேக்டர் 1 covenantal form, covenantal formulation அப்படி போட்டுக்கோங்க. உடன்படிக்கையின் உருவாக்கம், covenantal formation. embodiment of Yahweh's character, யெகோவாவின் கர்த்தரின் குணாதிசயங்கள் பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய குணாதிசயங்களை இந்த லா மூலமா, embodiment of Yahweh's character. அதுக்கு அடுத்தது desire for a just and compassionate community, நீதி சார்ந்த இரக்கம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த லாஸ் கொடுக்கப்பட்டுச்சு. 3. 4வது to formulate a covenant people whose life together is shaped by the will, character, presence of Yahweh. கர்த்தருடைய பிரசன்னத்தின் மூலமாக உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. 4. இப்போ இந்த லா வந்து என்னன்னா, நீங்க பிரேக் பண்ணா லா பிரேக், அது பிரேக் ஆயிடும். கான்சிக்வன்சஸ் நீங்க இதுல ஒன்று நீங்க இப்படி பிரேக் பண்ணா உங்களுக்கு ஒரு கான்சிக்வென்ஷியல், அதுதான் பேஸ் பண்ணி, கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் லா இருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஸோ கான்சிக்வன்ஸ், நீங்க இதை செஞ்சா உங்களுக்கு இது கிடைக்கும், அவ்வளோதான். ரைட். இதை எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சஸ், ஆர்டினன்சஸ், டீச்சிங்ஸ், டைரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். போதனைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், அறிவுரைகள், கட்டளைகள், சட்டங்கள், இத்தனை இருக்குது. கட்டளைகள், சட்டங்கள், அறிவுரைகள், போதனைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே இருக்கு. ஸோ ஆர்டினன்சஸ், ஸ்டாச்சஸ், டீச்சிங்ஸ், டைரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 5. ரைட். இதான் கிளாசிஃபிகேஷன். இன்னும் எப்படி இருக்குன்னா, இஃப் பேஸ்ட். இஃப் தமிழ்ல சொல்றதா இருந்தா, இஃப்னா எப்படி சொல்றது, நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால், நீங்கள் ஒரு வழியா 7 வழியா, உங்களுக்கு எதிரி ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடிடுவான். நீங்கள் கற்பனையை கை கொள்ளாமல் போய்விட்டால் நீங்க ஓடிடுங்க. ஸோ இட் இஸ் கசேட்டிவ், அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். நீங்கள் இதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒழுங்கா இருக்கும், இதை நீங்க பார்த்துக்கலன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உபாகமம் 28, 29, 30 blessings and curses, இதுவும் லா தான். நீங்க ஒபே பண்ணா இது நடக்கும், இது நடக்கலனா இது நடக்காது, அவ்வளவுதான். ரைட். பட் நியூ டெஸ்டமென்ட் தியாலஜி இஸ் டிஃபரெண்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இட் இஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தியாலஜி. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே எடுத்து வந்து இப்போ நியூ டெஸ்டமெண்ட் தியாலஜியோட வி ஷுட் நாட் அப்ளை. அதை அங்கே படிக்கணும். நியூ டெஸ்டமெண்ட்ல என்ன இருக்குது? ஆமாம், கிரேஸ் இஸ் அபவ். ரைட், ஓகே. இப்போ நம்ம உடனே இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம். நாம இப்போ தோராவில் இருக்கிறோம். ஸோ தோராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு இது என்ன பண்ணிடும், தானாகவே நடந்துடும். இப்போ வந்து கடைசியாக அதோட முடிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு த புக்ஸ். சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான், ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தான்.
இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 5 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெனசிஸ். அடுத்தது பார்த்தோம்னா யாத்ராகமம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா லேவியர் ஆகமம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா எண்ணாகமம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா உபாகமம். சரி, ஹீப்ரூல இதுங்களுக்கு ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்க்கலாமா? அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அங்க ஜெனசிஸ் இல்லை, அங்க இல்லை. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீக் அண்ட் லாட்டின் பைபிள்ஸ், அதில் தான் இந்த நேம்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. கிரீக் செப்டஜிண்டான்னு சொல்லுவாங்க, செப்டஜிண்டா அண்ட் வல்கேட், இதில் தான் இந்த நேம்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டு. ஆனால் பியோர் ஹீப்ரூ பைபிளில் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிஷிட். பெரிஷிட் அப்படின்னு சொன்னால் இந்த புக்கோடைய உண்மையான பேர் என்ன? இன் த பிகினிங், ஆதியிலே, தொடக்கத்திலே, அவ்வளோதான். ரைட். அதே மாதிரி எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்க்கு என்ன சொன்னா வே ஹெலா ஷெமோத். வே எலா ஷெமோத். இதோட அர்த்தம் என்னன்னா these are names of. these are names of அப்படின்னா தமிழ் எப்படி சொல்லலாம்? இந்த பெயர்கள் இவைகள் தான் அப்படி வருது. ஏன்னா ஆத்தர் அதை என்ன பண்ணல, டிவைட் பண்ணல. ஆத்தர் ஜெனிசிஸ் 50க்கு அப்புறம் அவரை பொறுத்துக்கு 51 சாப்டர் எக்ஸோடஸ். நாம பின்னாடி தான் அதை என்ன பண்ணிருக்கிறோம், we divided Genesis, Exodus, we divided. அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்னா எகிப்துக்கு புறப்பட்டு போனவர்களின் பெயர்களானது அப்படிதான் போட்டிருக்கு, அப்படிதான், அதான் பெயர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஈ கண்டினியூஸ். அதனால தான் தீஸ் ஆர் த நேம்ஸ் ஆஃப்ன்றது தான் அதோடைய புக் வருது. அடுத்தது லெவிட்டிகஸ். லெவிட்டிகஸ்னா பார்த்தா என்ன அர்த்தம் இருக்கு? சாரி, எக்ஸோடஸ்னா மீனிங். இதுவும் வந்து செப்டஜிண்டால தான் சொல்றாங்க. எக்ஸோடஸ்னா சம்திங் ஓடஸ், ஜேர்னி இன் கிரீக். ஸோ கோயிங் அவுட், எக்ஸ் லீவிங், கோயிங் அவுட். இதெல்லாம் லேட்டராக கொடுக்கப்பட்ட நேம் தான். இப்போ நம்ம வச்சிருக்க ஹீப்ரூ பைபிளில் அப்படி கிடையாது. ஹீப்ரூ ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் வேஹலா ஷெமோத், அவ்வளோதான். தீஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப், அவ்வளோதான், கண்டினியூஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவிட்டிகஸ். லெவிட்டிகஸ்னா லீவாய்ட்ஸ், லேவியர்கள், லேவியர்களை பற்றி சொல்லுது. ஆனால் ஹீப்ரூல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ கால்ட், வாயேக்ரா, ஈ கால்ட். வாஹ் அப்படின்னு சொல்ற இது வந்து ஹீப்ரூல யாரையாவது கூப்பிடுறதுக்காக பயன்படுற வார்த்தை வாஹ். நம்ம லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்னஸ் இருக்கு. நம்மளும் வாங்க வாங்க இப்படி சொல்றோம். ஹீப்ரூ வாஹ், அவ்வளோதான். ஸோ த க்ளோஸ்னஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஈ கால்ட், இந்த புக்குக்கு பேரே ஈ கால்ட். ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஏரன் கனெக்ட் ஆகுது. ஆரோனை கர்த்தர் என்ன பண்றாரு, ஈ கால். லெவிட்டிகஸ் ஈப்ரு எபிரேய மொழியில கடவுள் அழைத்தார். நம்பர்ஸ், அது என்ன நம்பர்ஸ் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கரெக்ட். 2 இடத்துல கவுண்டிங் இருக்கு. எவ்வளவு டோட்டல் கவுண்ட் அங்க இருக்குது, 2 இடத்துல இருக்குது. ஆனா அதையே நம்ம பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பேரா வச்சுக்கிட்டாங்க நம்பர்ஸ் அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நம்பர்ஸ்க்கு ஹீப்ரூல பெமிட் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வில்டர்னஸ் அர்த்தம். வனாந்தரத்தில், இந்த வில்டர்னஸ். அந்த நம்பர்ஸ்ல தான் இந்த ஜேர்னில ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க?
ஊர் வெல்ல, ஊர் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, இதுதான் ஈஜிப்ட். அவங்க இருந்த கோஷன்லேருந்து சம்வேர் இயர் தே கிராஸ்ட். இன்னைக்கு டூரிசம் போனால் தே வில் ஷோ யூ சம் ஸ்பாட். இதுதான் தே கிராஸ்ட் ரெட் சி ஒரு பார்ட் காட்டுவாங்க. ஸோ சம்வேர் தே கிராஸ்ட் இட். ஓகே, கிராஸ் பண்ணி இப்படி போனால் இதுதான் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். ஆனால் அவங்க அப்படி போகலை, ஜேர்னி இப்படி வந்து இப்படி போனாங்க. ஓகே ரைட். இப்போ இப்படி போய் கட்டடிச்சு, இதுதான் சீனாய் மலைத்தொடர். சீனாய் தான் ரெட் மவுண்டன், சிவப்பு மலை. அது இட் லுக்ஸ் லைக் ஒரு மாதிரி மார்ஸ்ல இருந்த மாதிரி இருக்கும். ஐ ரைட்? சீனாய் மலைக்குள்ள இருந்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய் கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஏரியா. அங்கே தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே தங்கிட்டாங்க, ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்கே கிளம்பி போனதை மோசை இங்கே இறந்துட்டார். மோசை இங்கே இறக்குறார். சாரி மோசை இங்கே வரார். ரைட், இங்கே வந்து இறக்குறார். இவங்க இப்படியும் போய் இப்படி தான் வராங்க. அதாவது இந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு இப்படி போகிறத விட இப்படி வந்து இப்படி போகிறாங்க. ஜெரிக்கோ நார்தன் பார்ட்டில் போய் என்ட்ரா வராங்க, ஜெரிக்கோ வழியாக என்ட்ரா வராங்க. மோசஸ் இங்கே வரைக்கும் வரார். அப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ட்ராவல் பண்ணி போனது ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா நம்பர்ஸில் தான் இருக்குது. காதேஷ் பர்னாயா, அப்புறம் வந்து பாரான் வனாந்தரம் போயிட்டு மோவாபு அம்மோன் புத்திரர்லாம் தாண்டி அதுக்குள்ளே வரணும். ஏன்னா மோவாப் அம்மோன் புத்திரர் தான் இங்கே இருக்கிறாங்க. இன்றைய ஜோர்டன் கேபிட்டல் சிட்டிக்கு பேரே என்ன தெரியுமா? அம்மான். அது அவரு சின்ன ஸ்ட்ரைக்கம், அமான். அதான் அம்மோன் புத்திரர் அந்த இருந்த இடம் அமான். டியூட்ரானமினா ஹெலே ஹட்பரிம் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. அதை என்ன சொல்ல வராங்கன்னா வேர்ட்ஸ், இவைகள் தான் வார்த்தைகள். இதுதான் ஹீப்ரூ ஒரிஜினல். பட் நம்முடைய நாமன்கிளேச்சரில் டியூட்ரோ அப்படின்னு சொன்னால் சப்ளிமெண்டரி ஆர் செகண்டரி ஆர் அடிஷனல் எப்படின்னா சொல்லிக்கலாம், இணை உப. அப்போ அந்த இருக்கிற ஸ்கிரிப்சர் எங்க இருக்குது? எக்ஸோடஸ்ல சொல்லப்பட்டதுக்கு இன்டர்பிரேஷன், சப்ளிமெண்ட்ஸ் அங்க இருக்கு. ரைட். ஸோ இதுதான் இந்த 5 புக்கு. இதோட நான் இன்ட்ரோடக்ஷனை நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹைப்போதீசிஸ்லாம் நம்ம இன்னைக்கு வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஹைப்போதீசிஸ் 2-3 ஹைப்போதீசிஸ் இருக்குது, அது மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். மற்றபடி இயர் எண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வரும்போது ஜெனசிஸ் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. 1 hour டெஃபினட்டாக, மோர் தென் 1 hour நம்ம வந்து அந்த 3 சாப்டருக்கு வி கோயிங் டு ஸ்பெண்ட். 3 சாப்டருக்கும் 1 மணி நேரம் டைம் கொடுத்து நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனி டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ்? பஞ்சாகமம் என்பது ஒரு நூல், அதில் இருக்கிற 5 வால்யூம்ஸ் தான் 5. ஆமாம், உங்களுக்கு சிலபஸில் போட்டிருக்க மாதிரி நம்ம அதை டீட்டெயிலாக இந்த புக்காக போக போகிறதில்ல, ஈவெண்ட்ஸாக போகிறோம். அப்போ நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். கொஸ்டின்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸு வெரி கிரிட்டிக்கல். பட் எனிவே வில் ட்ரை டு மேனேஜ் இட். எங்கள் அன்பான ஆண்டவரே, தந்த நாளுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை பார்க்க கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த பென்டடியூக்கிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள, கவர்னன்டல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரே, ஃபெய்த் ஃபார்மேஷன், தியாலஜிக்கல் ஃபார்மேஷன் ஆண்டவரே, இது எப்படி நீர் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் என்பதை புரிந்து நாங்களும் ஆண்டவரே இதில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.